ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் வித் ஃபாசில். நான் உங்கள் ஃபாசில். நாம HTML பிகினர் டியூட்டோரியல்ல வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். நாம இது வந்து 3வது வீடியோ. ஆ ஏற்கனவே 2 வீடியோ நாம போட்டிருக்கிறதால, அந்த கடைசியா போட்ட வீடியோவோட ரீகேப்ப வந்து பார்த்துட்டு வருவோம். என்னென்ன போட்டோம்னு சொல்லி. நாம லாஸ்ட்டா போட்ட வீடியோவுல HTMLோட போல்ட் டேக் மற்றும் ஸ்ட்ராங் டேக் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து இட்டாலிக் டேக், எம்பசைஸ் டேக் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து மார்க் டேக், ஸ்மாலர் டேக் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து டிலீட்டட் டேக், இன்சர்ட் டேக் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து சப்ஸ்கிரிப்ட் டேக், சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து HTML கொட்டேஷன் அண்ட் சைட்டேஷன் எலிமெண்ட்ட பத்தி பார்த்தோம். அதுல வந்து கொட்டேஷன் டேக் பத்தி பார்த்தோம், ப்ளாக் கோட் டேக் பத்தி பார்த்தோம், அப்ரிவேஷன் டேக் பத்தி பார்த்தோம். இது வந்து அட்ரஸ் டேக் வந்து பார்த்தோம், சைட் டேக் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து BDO ன்னு சொல்ல பை டைரக்ஷனல் ஓவர்ரைட் டேக் பத்தி பார்த்தோம். இது எல்லாத்தையும் வந்து நாம பிராக்டிகலா பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் வீடியோ லிங்க்ல கொடுக்குறேன். ஐ பட்டன்லயும் தாரேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து வீடியோ ஷேர் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க 3வது பாட்டுக்குள்ள போகலாம். நாம இப்ப பார்க்க போறது HTML பிகினரோட 3வது பார்ட். அதுல வந்து இந்த பார்ட்ல 3வது பார்ட்ல வந்து நாம என்னென்னலாம் கவர் பண்ண போறோம்ங்கிறத வந்து ஒரு ஷார்ட் ரிவ்யூவா பார்ப்போம். முதலாவது நாம பார்க்க போறது வந்து ஒரு கொமன்ட் டேக். அந்த கொமன்ட் டேக் வந்து நாம எப்படி ஒரு கொமன்ட் டேக் ஆட் பண்றது, அந்த கொமன்ட் டேக்கோட ரூல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். அடுத்ததா பார்க்க போறது வந்து HTML லிங்க் டேக். HTML லிங்க் டேக் வந்து எப்படி ஆட் பண்றது, ஆ அதோட அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததா பார்க்க போறது வந்து HTML இமேஜ் டேக். இமேஜ் டேக் வந்து எப்படி ஒரு HTML இமேஜ் டேக்க வந்து எட் பண்றது, ஒரு இமேஜ் எப்படி எட் பண்றது, அதுக்குரிய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன வகையான ஆ இமேஜ் எட் பண்ணலாம்ங்கிறத பத்தி பார்ப்போம். அடுத்ததா வந்து பார்க்க போறது HTML ஃபெவிகான் டேக். ஃபெவிகான் டேக் வந்து எப்படி எட் பண்ற, அதோட அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கு, ஆ என்னென்ன வகையான ஃபெவிகான் வந்து எட் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். அடுத்து லாஸ்ட்டா பார்க்க போறது வந்து HTML டைட்டில் டேக். ஒரு டைட்டில் டேக்க வந்து எப்படி HTML-ல எட் பண்றது? அதோட அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கு? ஆ ஒரு டைட்டில் டேக்கோட முக்கியத்துவம் என்ன இருக்கு? ஒரு டைட்டில வந்து ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு டைட்டில வந்து எப்படி செலக்ட் பண்றதுங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? நாம இப்ப முதல்ல பார்க்க போற டேக் வந்து கொமன்ட் டேக். ஆ கொமன்ட் டேக்குற கொமன்ட் டேக்க பத்தி பார்ப்போம். அதுக்கு நாம முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, நாம ஸ்டார்ட்ல இருந்து இது வந்து நாம நாம லாஸ்ட்டா பார்த்த டியூட்டோரியலோட கோட் தான் இது. நாம இது வந்து லைவ் சர்வர்ல பார்ப்போம். லைவ் சர்வர்ல வந்து நான் இப்படி வந்திருக்கு. இப்ப நாம இத வந்து மொத்தமா ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு, திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கோட் பண்ணுவோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் HTML-ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர் வேணும்னு சொன்னா, நமக்கு VS கோட்ல ஷிஃப்ட்ட புடிச்சு முதல் நம்பர டைப் பண்ணி என்டர் பண்ணோம்னு சொன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் வரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கொமன்ட் டேக் வந்து எப்படி எட் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ஒரு H1 டேக் ஒன்று போடுறேன் நான். அதுல கொமன்ட் டேக் சொல்லி போடுறேன். போட்டுட்டு கீழுக்கு ஆ ஒரு பேராகிராஃப் ஒன்று ஆட் பண்றேன் நான். ஒரு டேக் ஒன்று ஆட் பண்ணி, இப்ப நான் இது ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ கொமன்ட் டேக். இட்ஸ் நாட் ஷோயிங் ஆன் த ப்ரௌசர்ன்னு சொல்லி போடுகிறேன். இப்ப இத வந்து கொமன்ட் டேக்ல வந்து சின்டாக்ஸ் என்னன்னு சொன்னா இப்படி வரும். ஓப்பன் பிராக்கெட் ஷிஃப்ட்ட புடிச்சு 1 மத்தது 2 டேஷ் அடிச்சோம்னு சொன்னா ஆட்டோவாவே நமக்கு வந்து மிச்சத்த வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்கும். நாம இதுல வந்து என்னத்த டைப் பண்ணினாலும், இது வந்து நம்மோட ப்ரௌசர்ல வந்து காட்டாது. பாப்போம். திஸ் இஸ் அ கோட் வித் ஃபாசில் யூடியூப் சேனல். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திஸ் இஸ் அ கோட் வித் ஃபாசில் யூடியூப் சேனல்னு சொல்லி போட்டிருக்கேன். அது வந்து நம்மோட ப்ரௌசர்ல வந்து காட்டாது. இது வந்து என்ன யூஸுக்கு நாம இத வந்து பாவிக்க போறோம்னு சொன்னா, இப்ப நாம ஒரு 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 கோட் டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா, அதுல வந்து நாம ஒரு ஆள் வந்து ஒரு கோட்ட டெவலப் பண்ண மாட்டோம். ஒரு டெவலப்பர்ன்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு 10, 20 பேர், பெரிய பெரிய கம்பெனில 50, 60 பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு பார்ட்ட வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அந்த வெப்சைட்டுக்கு தேவையான ஒவ்வொரு அந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு பார்ட்ட வந்து ஒவ்வொரு ஆள் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அப்ப அந்த டெவலப் பண்ணக்குள்ள இப்ப ஒரு ஒரு டெவலப்பர் வந்து ஆ ஒரு டெவலப்பர் வந்து ஒரு பார்ட்ட டெவலப் பண்ணக்குள்ள, அவர் வந்து அதுல வந்து இந்த கொமன்ட் போட்டு வச்சாரு. இந்த 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 மாதிரி கொமன்ட் போட்டு வச்சாரு. இப்ப இது வந்து ஆ திஸ் இஸ் அ கோட் வித் ஃபாசில் யூடியூப் சேனல்ங்கிற மாதிரி அவர் அவர் அந்த டெவலப்பர் செய்யக்கூடிய வேலைக்கு ஏத்த மாதிரி ஒரு கொமன்ட் ஒண்ணு போட்டு வச்சாருன்னு சொன்னா, மத்த டெவலப்பர் வந்து அந்த கோட
ரீயூஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அவர் என்ன போட்டிருக்கிற கொமெண்ட் வந்து ப்ரௌசர்ல விளங்க மாட்டா அப்படிங்கிறதால, அந்த கொமெண்ட் டேக்குக்குள்ள வந்து நாம என்ன டைப் பண்ணாலும், என்ன HTML டைப் பண்ணாலும், கொமெண்ட் டேக்குக்குள்ள என்ன இருக்கோ, அது எதுவுமே ப்ரௌசர்ல தெரியாது. அந்த கொமெண்ட் டேக் என்னதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, நம்மள போல நம்மளோட கம்பெனியில வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல வேலை செய்யக்கூடிய வேற டெவலப்பருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமேங்கிறதால தான் இந்த கொமெண்ட் டேக் வந்து HTML-ல இருக்கு. நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து HTML-ல ஒரு லிங்க் டேக்க பத்தி பார்ப்போம். லிங்க் டேக்ன்னு சொன்னா நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு அங்கர் டேக் அப்படின்னு சொல்லி. ஆ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க குடுக்குறேன் பாருங்க. ஆ லிங்க் டேக்ன்னு சொன்னா, ஒரு லிங்க் டேக் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றோம் HTML-ல யூஸ் பண்றோம்ன்னு சொன்னா, நாம ஒரு வெப்சைட் நம்மோட HTML பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கும், மத்தது இன்னொரு இன்னொரு வெப்சைட்டுக்கு அ நம்மள ரீடைரக்ட் பண்றதுக்கும், நாம இந்த லிங்க் டேக்க வந்து நாம யூஸ் பண்றோம். சரியா? இப்ப HTML லிங்க் டேக் வந்து எப்படி HTML லிங்க் டேக்க எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? நம்ம VS கோட்ல வந்து லிங்க் டேக்ன்னு சொல்றது வந்து அங்கர் டேக்க தான் நான் லிங்க் டேக்ன்னு பேசிட்டு இருக்கோம். ஆ ன்னு சொல்லி டைப் பண்ணோம்னு சொன்னா, ஆ ஏன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோம்னு சொன்னா, என்ன வருது? இதுதான் ஒரு லிங்க் டேக். இதுல வந்து ஹெச்ஆர்எஃப்ன்னு சொல்றது வந்து, நம்ம எந்த லொகேஷன வந்து அதாவது நாம இதுல இதுல வந்து என்ன லிங்க குடுக்கமோ, அந்த லிங்க்குக்கு வந்து இது போகும். சரியா? இதுல வந்து ஹெச்ஆர்எஃப்ங்கிற ஆட்ரிபியூட் வந்து லிங்க் டேக்கோட அங்க டேக்கோட ஆட்ரிபியூட் தான் இந்த ஹெச்ஆர்எஃப். அதுல வந்து நாம ஒரு லிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் ஒண்ண குடுக்கும் நாம. ஓகே. நாம google.comன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒண்ண குடுக்கும். அந்த லிங்க் வந்து நம்மளோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து காட்டல. அது ஏன் காட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவர்கள் பாருங்க. ஆ இது வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ்க்கு வந்து ஒரு லிங்க குடுத்திருக்கோம். ஆனா அந்த லிங்க் வந்து அதுக்கு ஒரு எலிமெண்ட்ட குடுக்கணும். சரியா? இப்ப நம்ம இதுல வந்து குடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மோட ப்ரௌசர்ல வந்து கிளிக் மீன்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப நம்ம இத வந்து கிளிக் பண்ணோம்னு சொன்னா, எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, google.comங்கிறதுக்கு போகுது. நான் வந்து பெக் வாரேன். இது வந்து இது வந்து டிஃபால்ட்டாவே அ இப்படிதான் ஒரு லிங்க் டேக் வந்து இப்படிதான் வரும் டிஃபால்ட்டா. இப்ப இதுல வந்து இன்னொரு அட்ரிபியூட்ஸ் ஒன்று பார்ப்போம். எப்படின்னு சொன்னா, அங்கர் டேக் ஒன்று ஓப்பன் பண்றோம். அதுல வந்து பிளாங்க்ன்னு சொல்லி இப்படி இருக்கும். பிளாங்க்ன்னு சொல்லி அ ஒரு எலிமெண்ட் ஒன்று இருக்கு. ஒரு டேக் ஒன்று இருக்கு. இதுல வந்து நாம ஒரு வெப்சைட் பேர குடுப்போம். மேல குடுத்த மாதிரி www.gwglgoogle.com குடுத்துட்டு, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டார்கெட் வந்து பிளாங்க்ல இருக்கு. ஆ ரிலேஷன் இப்போதைக்கு நமக்கு வந்து ரிலேஷன் தேவையில்ல. நாம இதுல வந்து கிளிக் மீன்னு சொல்லி குடுக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது 2ம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு பிஆர் டேக் போட்டு பிஆர் டேக் ஒரு பிஆர் டேக் ஒண்ணு போட்டு, அத கீழ எடுத்துக்கு வந்திருக்கும். சரியா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ அங்கர் டேக்கோட அட்ரிபியூட் வந்து ஹெச்ஆர்எஃப். அதுக்கு வந்து நாம ஒரு லிங்க் ஒண்ண கனெக்ட் பண்றோம். அதுக்கு வந்து டார்கெட் வந்து பிளாங்க் ன்னு சொல்லி குடுக்கும். இந்த பிளாங்க்ன்னு சொல்லி ஏன் போடுறோம்ன்னு சொன்னா, நம்ம மேலுக்கு வந்து டார்கெட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. அதால இது வந்து சேம் விண்டோல ஓப்பன் ஆகுது. பெக் போறேன். இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து 2வதா இருக்கிற லிங்க் வந்து பிளாங்க்ன்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்கேன். அப்ப இத வந்து கிளிக் பண்ணோம்னு சொன்னா, இது வந்து நியூ விண்டோல ஓப்பன் ஆகுது. சரியா? இப்ப இதுல டார்கெட் அட்ரிபியூட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. செல்ஃப் இருக்கு, பிளாங்க் இருக்கு, பேரண்ட் இருக்கு, டொப் இருக்கு. இது சம்மந்தமா நாம முந்தைய வீடியோல போட்டிருக்கோம். அத வந்து நீங்க அந்த வீடியோவ போய் பாருங்க. இப்ப அடுத்ததா நாம ஆல்ரெடி வந்து அங்கர் டேக்ல வந்து லிங்க் டேக்ல வந்து ஹெச்ஆர்எஃப்ங்கிற ஒரு அட்ரிபியூட் பார்த்திருக்கோம். அது டார்கெட்ங்கிற ஒரு அட்ரிபியூட் பார்த்திருக்கோம். அடுத்ததா நாம பார்க்க போறது வந்து டைட்டில்ங்கிற ஒரு அட்ரிபியூட்ட பத்தி பார்ப்போம். சரியா? இதுக்கு வந்து ஆ ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் பண்றேன். அதுல வந்து ஹெச்ஆர்எஃப் வந்து நாம வழமையா போல google.comன்னு சொல்லி குடுப்போம். இப்ப குடுத்துட்டு, நாம அடுத்ததா வந்து டைட்டில் ஆட் பண்ண போறோம். டைட்டில். இப்ப இது வந்து கீழ அ என்ன 3வதா கிளிக் மீன்னு சொல்லி குடுத்திருக்கோம். google.com. அதுல வந்து டைட்டில்ன்னு சொல்லி புதுசா ஒரு அட்ரிபியூட் ஒண்ணு போட்டிருக்கோம்.
இந்த டைட்டில் என்னதுக்குன்னு சொன்னா, நாம இப்ப கிளிக் மீங்கிறதுக்கு பக்கத்துல போனோம்னு சொன்னா, நாம என்ன குடுத்திருக்கோம், என்னத்துக்கு போப்போது, நாம என்ன டைட்டில் குடுத்திருக்கோமோ, அத வந்து நமக்கு காட்டும். சரியா? google.com அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டும். நம்ம இதுல வந்து டைட்டில்னு சொல்லி குடுத்துருக்கோம். இப்ப இதுல வந்து நாம ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நாம லிங்க் டைட்டில் அட்ரிபியூட்னு சொல்லி ஒரு டைட்டில் குடுத்துருக்கோம். இப்ப இதுக்கு வந்து இதுல வந்து மவுஸ வந்து ஹோவர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, அதுல வந்து லிங்க் டைட்டில் அட்ரிபியூட்னு சொல்லி அதுல காட்டுது. சரியா? இப்ப இந்த டைட்டில் வந்து என்னதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும். ஓகே. நாம இப்ப பார்க்க போறது வந்து டவுன்லோட் அட்ரிபியூட். டவுன்லோட் அட்ரிபியூட் வந்து நான் ஒரு அங்கர் டேக் ஒன்று போட்டு, புது லிங்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹெச்ஆர்எஃப் இந்த ஹெச்ஆர்எஃப்ல வந்து நாம ஒரு லிங்க் ஒன்று குடுக்கணும். அது இருக்கட்டும். இதுல வந்து நாம டவுன்லோட்ன்னு சொல்லி குடுக்கோம். சரியா? டவுன்லோட். இப்ப இது இது டவுன்லோட்ன்னு சொல்லி குடுக்கும். டவுன்லோட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, இப்ப என்ன செய்றோம்னு சொன்னா, இதுக்கு ஒரு ஒரு லிங்க் ஒன்று குடுக்கும். இப்ப எனக்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று தேவை இத டவுன்லோட் குடுக்கறதுக்கு. அப்ப நான் இதுல வந்து இப்ப இது டவுன்லோட் அ டவுன்லோட் லிங்க வந்து நாம செக் பண்ணி பார்க்கறதுக்கு, நமக்கு ஒரு ஃபைல் ஒன்று வேணும். சரியா? அது வந்து நாம இதுல வந்து இந்த லிங்க்ல வந்து என்கிட்ட ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. image.jpegங்கிற ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. இந்த இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ வந்து நாம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். சரியா? இதுக்கு வந்து ஒரு லிங்க குடுக்கும் நாம. எப்படின்னு சொன்னா, அ image.jpeg சொல்லி குடுக்கும். இப்ப இதுல வந்து இந்த டவுன்லோட் அட்ரிபியூட்ல வந்து இமேஜ்ங்கிறத வந்து நாம குடுக்கும். குடுத்துட்டு இதுல வந்து டவுன்லோட்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஒண்ண ஆட் பண்றோம். இதுல நாம இந்த டவுன்லோட்ங்கிறத நாம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணின உடனே நமக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகுது இங்க. அப்ப அதாவது ஒரு ஃபைல வந்து எப்படி டவுன்லோட் பண்றோங்கிறதுக்குரிய அட்ரிபியூட் தான் டவுன்லோட் அட்ரிபியூட். நாம டவுன்லோட் பண்ணின ஃபைல வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும். என்ன இருக்கு. இதுதான் நம்முடைய HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருந்த இமேஜ். நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் தான். டவுன்லோட் அட்ரிபியூட் வந்து இப்படித்தான் வேலை செய்யுது. இப்ப அடுத்ததா நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு ஒரு லிங்க் டேக்க வச்சு எப்படி நாம ஒரு மெயில் சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? இப்ப அதுக்கு வந்து புதுசா ஒரு லிங்க் டேக் ஒண்ணு ஓப்பன் பண்றேன் நான். அதுல ஹெச்ஆர்எஃப்ல வந்து நாம ஹெச்ஆர்எஃப்ங்கிற அட்ரிபியூட்டுக்குள்ள நாம மெயில் டூ ன்னு சொல்லி குடுக்கணும். மெயில் டூ நாம யாருக்கு மெயில் பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடிய குடுக்கணும். நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி ஒண்ணு போடுறேன். இப்ப இதுல வந்து நாம ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு குடுத்தோம். நம்ம எப்பயும் போல இதுல ஒரு டெக்ஸ்ட் குடுத்தா தான் இந்த ஹெச்ஆர்எஃப்க்குள்ள இருக்கிறது வந்து நமக்கு அக்சஸ் பண்ணக்கூடியதா இருக்கு நம்மோட ப்ரௌசர்ல. அப்ப அதுல வந்து ஆ மெயில் மீ மெயில் மீங்கிறத வந்து நான் குடுக்கேன். இப்ப மெயில் மீங்கிறத குடுத்து நான் வந்து இத கிளிக் பண்ணினேன்னு சொன்னா, எனக்கு வந்து மெயில் மெயில் பண்றதுக்கு இந்த நாம எந்த இமெயில் ஐடிய குடுத்தோமோ, எந்த டெஸ்டினேஷன் இமெயில் ஐடிய குடுத்தோமோ, அந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்றதுக்கு நமக்கு ஒட்டோவாவே நம்மோட சிஸ்டம் வந்து மெயில வந்து ஓப்பன் பண்ணப்படுது. சரியா? இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து, எப்படி ஒரு ஆ ஃபோன் கால் கால் ஒரு ஃபோன் நம்பர வந்து லிங்க் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? பிஆர் டேக் போட்டு ஒரு புதுசா ஒரு லிங்க் டேப் ஒண்ணு ஓப்பன் பண்றேன். அதுல அதுல வந்து நாம ஒரு ஹெச்ஆர்எஃப் ஒன்று புது லிங்க் டேக் ஒன்று ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஒரு ஹெச்ஆர்எஃப்ல வந்து டெல்ன்னு சொல்லி போட்டு கோலன் போட்டு கண்ட்ரி கோடோட நாம ஒரு ஃபோன் நம்பர் ஒண்ணு ஆட் பண்றோம். இதுல வந்து நாம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். கால் மீ ன்னு சொல்லி அது வந்து நமக்கு இங்க ப்ரௌசர்ல காட்டுது. நாம இத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணின உடனே நமக்கு வந்து இந்த செல்ஃப் ஹோஸ்டிங் கேட்குது. நம்மள வந்து நம்ம ஏதாவது கால் பண்றதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னு சொன்னா, அத வந்து ஓப்பன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போதைக்கு நான் கேன்சலா குடுக்கேன். ஆ இது வந்து ஒரு டியூட்டோரியல் பர்ப்பஸ்ங்கிறதால நான் வந்து அது கால் பண்ற சிஸ்டத்த வந்து காட்டல. இது எப்படி ஒரு ஃபோன் நம்பர் ஆட் பண்றோங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாம ஒரு லிங்க் டேக்ல வந்து எப்படி ஒரு லிங்க் ஆட் பண்ற எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து எப்படி அத ஒரு பிளாங்க் நியூ டேப்ல வந்து எப்படி ஆட் பண்றோங்கிறது தெரிஞ்சிருக்கும். அத எப்படி நாம ஆ அடுத்தது வந்து எப்படி ஒரு லிங்க் டேக்ல வந்து டைட்டில் ஆட் அதாவது டூல் டிப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில் ஆட் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து எப்படி ஒரு ஃபைல டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் ஆட் பண்றதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒரு இமெயில் பண்றதுக்கு எப்படி மெயில் மெயில் பண்றதுக்கு எப்படி ஒரு லிங்க் டேக்க யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து
யாருக்கு சரி கால் பண்றதுக்கு எப்படி ஒரு லிங்க் டேக்க யூஸ் பண்றோங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து HTMLல இமேஜ் டேக் பத்தி பார்க்க போறோம். அதுல எப்படி எட் பண்ற ஒரு இமேஜ் டேக் எப்படி எட் பண்ற, அதோட அட்ரிபியூட்ஸ் என்னென்ன, இமேஜ் வந்து என்னென்ன ஃபார்மட்ல இருக்கிற இமேஜ்கள் வந்து எட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நான் முதல்ல விஎஸ் கோட்ல இருக்கிற கோட வந்து எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்றேன் நான். பாடியில இருக்கிற எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு, இப்ப நம்மளோட ப்ரௌசர்ல வந்து எதுவுமே இல்ல. இப்ப நான் வந்து ஒரு இமேஜ் டேக்க வந்து எட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நாம IMG ன்னு சொல்லி குடுத்தோம்னு சொன்னா, இமேஜ் டேக் வந்து எட் ஆகும். இந்த இமேஜ் டேக்ல வந்து நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுல வந்து SRCங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டும், ஆல்ட்ங்கிற ஆட்ரிபியூட்டும். அதாவது SRC ன்னு சொன்னா சோர்ஸ். இமேஜோட சோர்ஸ். இந்த இமேஜ் வந்து நம்ம இந்த வெப்சைட்ல காட்டப் போற இமேஜ் வந்து எந்த சோர்ஸ் எந்த இடத்துல இருக்குங்கிற லிங்க மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த எஸ்ஆர்சிங்கிற ஆட்ரிபியூட் வந்து பாவிக்கும். அடுத்தது வந்து ஆல்ட்ங்கிற ஆட்ரிபியூட் வந்து அந்த இமேஜ் இல்லன்னு சொன்னா, அதாவது நாம இந்த இதுல குடுத்த லிங்க்ல வந்து அந்த இமேஜ் இல்லன்னு சொன்னா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன எத காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆல்ட்ங்கிறது. இது 2ம் ஆ கடும் முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ். இப்ப நான் வந்து இமேஜ் ஒண்ணு எட் பண்ண போறேன். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கிற இமேஜ வந்து நான் இந்த இந்த இமேஜ வந்து எட் பண்ண போறேன். எட் பண்ணி காட்டுறேன் நான். சரியா? அதுக்கு வந்து இமேஜ், இமேஜோட சோர்ஸ் நான் எங்க இருக்கேன்னு இமேஜ குடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, குடுத்த உடனே இந்த இமேஜோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சைஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா என்னன்னு சொன்னா, லோகோ ஃபார் கோட் வித் ஃபாசில். ஓகே. இப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ட் ஒண்ணு குடுத்திருக்கோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல இந்த இமேஜ்ங்கிறதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் இல்லாட்டியோ, இல்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலோ, அதாவது நான் ஏதாவது ஒரு எழுத்த வந்து டெலீட் பண்ணிட்டு பார்ப்போம். டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆட்டோவா நம்ம குடுத்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து இதுல காட்டுது. லோகோ ஃபார் கோட் வித் ஃபாசில்ன்னு சொல்லி காட்டுது. ஆனா நம்ம இமேஜ் வந்து உடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, இதுல வந்து இந்த இமேஜுக்குரிய ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக். இப்ப நாம சரியான ஸ்பெல்லிங்க குடுத்தோம்னு சொன்னா, அந்த இமேஜ் வந்து வருது. சரி. அடுத்ததா வந்து இதுல இது இப்படித்தான் ஒரு HTML பேஜ்ல வந்து இமேஜ் எட் பண்றது. இப்ப இதனுடைய வேற என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து நாம ஆல்ரெடி சோர்ஸ் அட்ரிபியூட், ஆல்டர்னேட்டிவ் அட்ரிபியூட்ட பத்தி பார்த்திருக்கோம். இதுல இன்னொரு அட்ரிபியூட் ஒண்ணு சொல்லி இருக்கு. நம்ம இந்த வந்து இமேஜ் வந்து கடும் பெருசா இருக்கு. அத வந்து நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்து எப்படி எடுக்கிறோங்கிறத பத்தி பார்ப்போம். அதுல வந்து விட்த்ன்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் ஒண்ணு இருக்கு. அந்த விட்த்ல வந்து நான் ஒரு 300 பிக்சல் குடுக்கேன். குடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, வித் 300 பிக்சல் குடுத்த உடனே ஹைட் வந்து ஆட்டோவா செட் ஆயிட்டு. நமக்கு வந்து ஹைட் வேற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹைட் வேணும்னு சொன்னா, நம்ம வந்து ஹைட்ட குடுத்து ஒரு 200 பிக்சல குடுத்தோம்னு சொன்னா, இமேஜ் அதுக்கேத்த மாதிரி 200 பிக்சல்ல வருது. ஆனா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்கொயர் இமேஜ்ங்கிறதால நமக்கு வந்து ஹைட் இப்ப தேவையில்ல. நான் இல்லன்னு சொன்னா நான் ஹைட்டும் அந்த ஒரு 300ல குடுக்கேன் நான். சரியா? இப்போ வந்து இமேஜ் வந்து நமக்கு தேவையான சைஸுக்கு நாம விட்த் அண்ட் ஹைட் அட்ரிபியூட்ஸ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சைஸுக்கு வந்து எடுக்கலாம். அடுத்ததா பார்க்க போற அட்ரிபியூட் வந்து டைட்டில் அட்ரிபியூட். நாம ஆல்ரெடி பார்த்திருந்த டைட்டில் அட்ரிபியூட். அது டைட்டில் அட்ரிபியூட் என்னதுக்கு யூஸ் பண்றோம் சொன்னா, ஒரு டூல் டிப்புக்கு தான் நாம யூஸ் பண்றோம். ஆ இதுல வந்து டைட்டில் அட்ரிபியூட்ட குடுத்து, அந்த டைட்டில் அட்ரிபியூட்ல ஆ நான் வந்து ஆல்ட்ல குடுத்திருக்கிற டெக்ஸ்ட்டையே காப்பி பண்ணி டைட்டிலுக்கு குடுக்கிறேன் நான். டைட்டில் வந்து நாம சொல்லியிருந்தோம், டூல் டிப்புக்கு தான் பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இது வந்து ஒட்டவா சேவ் ஆயிருக்கும். இதுல நாம மவுஸ எடுத்துட்டு போனோம்னு சொன்னா, இதுல வந்து ஒட்டவா நமக்கு என்ன காட்டுது? லோகோ ஃபார் கோட் வித் ஃபாசில் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதாவது நம்ம என்ன டைட்டில் குடுத்திருக்கோமோ, அது வந்து டூல் டிப் மாதிரி யூஸ் ஆகுது நமக்கு. இப்ப இந்த இமேஜ் வந்து என்ற ப்ராஜெக்ட்டுக்குள்ள, அதாவது என்ற கம்ப்யூட்டர்ல இருக்கிற இமேஜ் தான் இந்த கோட் வித் ஃபாசில்ங்கிற இமேஜ். இப்ப நாம வேற ஒரு வெப்சைட்ல இருந்து நாம ஒரு இமேஜ் எடுத்து இதுல போட இயலுமான்னு சொல்லி பார்ப்போம். எப்படி போடுற அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு இப்ப இந்த இமேஜ வந்து நமக்கு வெப்சைட்ல போடலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். இத வந்து நான் ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப்ல ஓப்பன் பண்றேன்.
ஓப்பன் பண்ணி இதில லிங்க்க காப்பி பண்ணி இந்த லிங்க காப்பி பண்ணி நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த சோர்ஸுக்குள்ள அதில லிங்க் அப்படி இல்லன்னு சொன்னா, நாம இத இத வந்து இன்னொரு லைன்ல காப்பி பண்ணி எடுப்போம். இத வந்து அதுக்கு நான் இப்ப நாம காப்பி பண்ணின அ இமேஜ இன்னொரு லைன்ல பார்ப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ இத குடுத்தோம்னு சொன்னா, அடுத்த லைனுக்கு வந்துரும். இப்ப இதில வந்து நாம இந்த காப்பி பண்ணின இந்த இமேஜோட லிங்க போட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இமேஜ் வந்து இது இது இந்த சோர்ஸ்ல வந்து நாம என்ன லிங்க் அந்த இமேஜோட லிங்க் குடுத்தோமோ, அந்த இமேஜ் வந்து நமக்கு இதுல காட்டுது. அதாவது இதுல இமேஜ் நமக்கு காட்டுது. ஆனா, என்னன்னு சொன்னா, நாம குடுத்த விட்த் அண்ட் ஹைட் அட்ரிபியூட்க்கு ஏத்த மாதிரி இத காட்டுது. மத்தது வந்து டைட்டில் அட்ரிபியூட்டும் வேலை செய்யுது. ஸோ, இப்படித்தான் அந்த நம்மோட வெப்சைட்ல வந்து இமேஜ் வந்து எட் பண்றது. சரியா? இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னா, HTMLல ஃபெவிகான் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று ஒரு டேக் இருக்கு. அந்த டேக்க பத்தி ஃபெவிகான் பத்தி பார்ப்போம். சரியா? இந்த ஃபெவிகான் என்னத்துக்கு நாம யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்ப வந்து நாம இந்த நம்மோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு YouTube. YouTubeஓட அ லோகோ. இந்த லோகோ வந்து நான் இதுல வந்து சின்ன ஒரு லோகோவா காட்டுது. நம்ம டேப்ல வந்து ப்ரௌசர் டேப்ல வந்து இந்த இப்படி ஒரு லோகோ காட்டுது. அதுக்கு பேர் தான் ஃபெவிகான். இது வந்து அ AliExpressஓட ஃபெவிகான். ஆ இது வந்து அ Gmailஓட ஃபெவிகான். இது வந்து Yahooவோட ஃபெவிகான். சரியா? இந்த மாதிரி இப்ப நம்முட வெ நம்முட ப்ரௌசர்ல வந்து நம்முட HTMLக்கு வந்து எந்த ஒரு ஃபெவிகானும் இல்ல. இது வந்து டிஃபால்ட்டா ஃபெவிகான் இல்லன்னு சொன்னா டிஃபால்ட்டா இந்த வேர்ல்ட் ஃபெவிகான் தான் காட்டும். இப்ப நாம இதுக்கு வந்து ஒரு ஃபெவிகான் ஒண்ணு எட் பண்றோம்ன்னு சொன்னா, எப்படி எட் பண்றோங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, முதல்ல இந்த இமேஜ் இருக்கட்டும் அப்படியோ, இந்த ஃபெவிகான் வந்து எங்க எட் பண்ணணும்னு சொன்னா, நாம ஹெட்டுக்குள்ள தான் இந்த ஃபெவிகான் வந்து எட் பண்ணணும். அதாவது ஹெட்ங்கிற செக்ஷன்ல தான் இத வந்து எட் பண்ணணும். இந்த ஹெட்ல வந்து டைட்டில் ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. டைட்டிலுக்கு கீழ நாம லிங்க்க யூஸ் பண்ணி தான் இந்த ஃபெவிகான் வந்து எட் பண்ணணும். லிங்க் ன்னு சொல்லி குடுத்தோம்னு சொன்னா, இதுல ஒட்டவாவே நமக்கு வந்து ஃபெவிகான் ன்னு சொல்லி வருது. லிங்க் ஃபெவிகான குடுத்தோம்னு சொன்னா, இதுல வந்து ரிலேஷன்ஸ்ங்கிற ஒரு அட்ரிபியூட் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ஹெச்ஆர்எஃப்ன்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆ ஹெச்ஆர்எஃப்ங்கிறது வந்து ஒரு யுஆர்எல்ல மென்ஷன் பண்றது. இந்த யுஆர்எல்ல என்ன எந்த யுஆர்எல்ல நாம மென்ஷன் பண்றோமோ, அது வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு ஃபெவிகான் நாம இமேஜா வழங்கும். அடுத்து வந்து இதுல என்ன டைப் இந்த ஃபெவிகானோட டைப் என்னன்னு சொல்லி நமக்கு காட்டுது. இமேஜ் ஐக்கன் டைப்ன்னு சொல்லி காட்டுது. இப்ப இதுல வந்து நாம என்ன லிங்க குடுக்க போறோம்னு சொன்னா, இதுல வந்து நாம ஒரு இமேஜ வந்து எட் பண்றோம். அதாவது இமேஜ் ஜேபிஇஜி இமேஜ வந்து எட் பண்றோம். இப்ப எட் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல எந்த மாற்றமும் வழங்கல. ஏன்னு சொன்னா, நாம இதுல வந்து டெப் கூட இருக்கு. இஞ்சால பார்க்கும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து வேர்ல்ட் வந்து ஹைட் ஆயி, நம்ம குடுத்த இமேஜ் வந்து இதுல ஃபெவிகானா காட்டுது. இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றோம்ன்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யூசர் வந்து இப்ப நம்முடைய வெப்சைட்ட வந்து புக்மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி புக்மார்க் பண்றது? இது வந்து புக்மார்க் பண்றதுக்குரிய டெப். இது வந்து புக்மார்க் பண்றது. இது வந்து புக்மார்க் பண்ணோம்னு சொன்னா, இதுல வந்து நம்முடைய ஃபெவிகான் காட்டும். இதுல வந்து இமேஜ் காட்டும். இது வந்து நாம டன்ன குடுத்தோம்னு சொன்னா, இப்ப அடுத்த நியூ டேப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புக்மார்க். ஹோல் புக்மார்க்க பார்க்கக்குள்ள நம்மளோட இது வந்து டாக்குமெண்ட் வந்து புக்மார்க்கா இருக்கு. இது என்ன டாக்குமெண்ட்ங்கிறது வந்து இது வந்து டைட்டில். இந்த HTMLஓட டைட்டில் தான் இங்க நமக்கு காட்டுது. அப்ப நாம இதுக்கு வந்து ப்ராப்பர் டைட்டில் வந்து குடுக்கணும். அத அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுதான் நம்முடைய ஃபெவிகான். இப்ப வந்து நாம ஃபார் எக்ஸாம்பிள் ஆ யூடியூப்ப வந்து யூடியூப்ப வந்து புக்மார்க் பண்ணினோம்னு சொன்னா, டன். யூடியூப்ப புக்மார்க் பண்ணிட்டு, நம்ம வந்து புக்மார்க்ல பார்த்தோம்னு சொன்னா யூடியூப். யூடியூப்ன்னு சொல்லி இங்க இருக்கு. அப்ப நம்ம ஈஸியா இந்த இந்த வெப்சைட்ட வந்து அக்சஸ் பண்ணிறலும். சரியா? இதுக்கு தான் நம்ம ஃபெவிகான் வந்து மெயினா யூஸ் ஆகுது. இந்த ஃபெவிகான்ல இருக்கிற அட்ரிபியூட்ஸ் வந்து ரிலேஷன் இது வந்து ங்கிறது வந்து ரிலேஷன் அட்ரிபியூட். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டூல் டிப் வந்து வருது. திஸ் அட்ரிபியூட் நேம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த லிங்க் டாக்குமெண்ட் டூ த கரண்ட் டாக்குமெண்ட். அப்படின்னு சொல்லி இது வந்து ரிலேஷன் அட்ரிபியூட். இதுல வந்து ஷார்ட்கட் ஐகான்னு சொல்லி இருக்கு. அது வந்து ஹெச்ஆர்எஃப்ங்கிறது வந்து ஒரு யுஆர்எல்ல மென்ஷன் பண்ணுது. எந்த இமேஜ்ன்னு சொன்னாலும் குடுக்கலாம் நாம. அது என்ன டைப் அதாவது இமேஜ் எக்ஸ் ஐகான்னு சொல்லி அந்த டைப்ப நாம குடுத்திருக்கோம். அடுத்ததா வந்து நாம பார்க்க போறது வந்து HTMLஓட பேஜ் டைட்டில் பத்தி பார்க்க போறோம். இந்த பேஜ் டைட்டில வந்து எப்படி எட் பண்றது? அதுக்குரிய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன? அதோட முக்கியத்துவம் என்னென்னங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். சரியா? பேஜ் டைட்டில்ன்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
பேஜ் டைட்டில் வந்து எப்பவுமே ஹெட்டுக்குள்ள தான் வரும். HTML-ட ஹெட்டுக்குள்ள மட்டும் தான் பேஜ் டைட்டில் வரும். நாளைக்கு இதுல பேஜ் டைட்டில் வந்து டாக்குமெண்ட்ன்னு சொல்லியிருக்கு. இந்த டாக்குமெண்ட் வந்து என்ன ஏன் முக்கியம்னு சொன்னா, நம்மள இந்த SEO பர்ப்பஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. SEO பர்ப்பஸ்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்ப நம்மோட வெப்சைட்ட வந்து நாம எதுக்காக வந்து கிரியேட் பண்றோமோ, அத வந்து ஒரு யூசர் சர்ச் பண்ணக்குள்ள, நம்மோட வெப்சைட் வந்து அந்த சர்ச் என்ஜின்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து காட்டணும். அதுக்காண்டி தான் நாம வந்து ஆ டைட்டில வந்து சரியா நம்மோட HTML டாக்குமெண்ட் நம்மோட வெப்சைட்டுக்குரிய HTML டாக்குமெண்ட்டுக்குரிய நம்மோட வெப்சைட்டுக்குரிய ஆ பேஜ வந்து நாம கேர்ஃபுல்லா செ செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த இடத்துல HTML டைட்டில் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு காட்டும். இந்த இந்த இடத்துல டாக்குமெண்ட்டுடைய டைட்டில் எங்க காட்டுதுன்னு சொன்னா, நம்ம இங்க வந்து இத பார்த்தோம்னு சொன்னா, இங்க மவுஸ எடுத்துட்டு போனோம்னு சொன்னா, இங்க வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நக்குகளுக்கு வருது. சரியா? இப்ப இதுல வந்து டாக்குமெண்ட்னு சொல்லி இதுல வந்து நாம டைட்டில மாத்துவோம். ஓகே. நாம இதுல வந்து இப்ப HTML டைட்டில மாத்திருக்கோம். இந்த இந்த HTML-க்குரிய டைட்டில வந்து HTML டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லி மாத்திருக்கோம். அது வந்து இப்ப இதுல மவுஸ் எடுத்துட்டு போனோம்னு சொன்னா, இதுல வந்து மவுஸ எடுத்துட்டு போகக்குள்ள வந்து நமக்கு HTML டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு காட்டுது. இந்த HTML டைட்டிலுக்கு வந்து எந்த ஒரு அட்ரிபியூட்ஸும் இல்ல. ஏன்னு சொன்னா டைட்டிலுக்குள்ள இது வந்து HTML-க்குரிய டைட்டில் மட்டும் தான். இதுக்கு எந்த ஒரு அட்ரிபியூட்ஸும் வந்து இதுக்கு இல்ல. ஆனா நாம இந்த இந்த HTML-க்குரிய இந்த வெப்சைட்டுக்குரிய டைட்டில வந்து நாம கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணி எடுக்கணும். அப்பதான் சர்ச் என்ஜின்ல நம்மோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து காட்டும். சரியா? அடுத்ததா வந்து நாம ஒரு HTML பேஜுக்குரிய டைட்டில தேர்ந்தெடுக்கும் போதோ, நாம வந்து நம்மோட வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி நாம எத பத்தி எது சம்பந்தமா நாம நம்மோட வெப்சைட்ட கிரியேட் பண்ணியிருக்கோமோ, நம்மோட பேஜ கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு ஏற்றாப்போல நாம ஒரு டைட்டில செலக்ட் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் சர்ச் என்ஜின்ல வந்து நம்மோட வெப்சைட்டையோ, இல்ல அந்த பேஜையோ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து காட்டும். அது வந்து யூசருக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சம்மந்தமான ஏதாவது ஃபுட் டெலிவரி சம்மந்தமான வெப்சைட் நம்ம பில்ட் பண்ண போறோம்னு சொன்னா, அத வந்து ஏதாவது இப்ப கஸ்டமர் வந்து ஒரு ஃபுட் சம்மந்தமா ஏதாவது ஒண்ணு சர்ச் என்ஜின்ல வந்து சர்ச் பண்ணக்குள்ள, நம்மளோட வெப்சைட் அல்லது நம்மள அந்த பேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட பேஜ் வந்து நம்மள இந்த ஸ் வே கூகுள்ல ஒரு 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 யூசர் வந்து ஒரு கூகுள்ல ஒரு ஃபுட் சம்மந்தமான ஒரு ஏதாவது ஒன்று சர்ச் பண்றாருன்னு சொன்னா, இப்ப நாம வந்து பில்ட் பண்ணிக்கிற வெப்சைட் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தலைப்ப தேர்ந்தெடுத்து இருந்தா தான், அது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து காட்டும் அந்த கூகுள்ல. ஸோ நாம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணக்குள்ள SEO வந்து ரொம்ப முக்கியம். அது SEO எப்படி SEO வந்து நாம சரியா செய்றோங்கிறத வந்து வார வீடியோக்கள்ல பார்ப்போம். அடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இந்த வீடியோ வந்து இவ்வளவு தான். நன்றி.